கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாம கதையை இது பண்ணிட்டாரோன்னு தோணுது. அவர் எடுத்திருக்க கான்செப்ட் வேணா ரொம்ப நல்ல கான்செப்டா இருக்கலாம், ஆனா சொன்ன விதமும் அது வந்து மக்களுக்கு புரிஞ்ச விதமும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா போய் சேர்ந்துச்சு தான் சொல்ல முடியும். 70ல இருந்து 75 சீன் வந்து ராம்சரனே பண்ணிருக்கல, அதனால என்னமா போர் அடிக்குது. நோக்கம் வந்து கரெக்டா இருந்துச்சு, அதை பிரசன்ட் பண்ண விதம் தான் வந்து அந்த அளவுக்கு இல்லாம போயிடுச்சு. எஸ்.ஜே. சூர்யாவெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். படம் ரொம்ப சாதாரண படமா போச்சு. கேரா அத்வானி வந்து இந்த படத்துக்கு தேவையில்லை. அவங்களும் பாத்தீங்கன்னா ஹிந்தியில பிசினஸ் பண்றதுக்கான கேரா அத்வானி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு நடிப்பும் எதுவுமே வரல, நடிக்கிறதுக்குள்ள ஸ்கோப்புமே இல்ல. கிளாமர்னு ஒண்ணு பண்ணுது, பச்சை குழந்தை பண்ண மாதிரி இருக்குது. சங்கர் சார் திறமை இல்லாதவரெல்லாம் யாரும் மதிச்சிடாதீங்க. கேம் சேஞ்சர் சங்கர் சாருடைய படம். ராம் சரணை வந்து அவ்வளவா தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இது தெலுங்கு படம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுனால நம்ம தெலுங்கு படத்துக்கு ஏத்தமான கதையா தான் நம்ம பாக்குறோம். தெலுங்கு படத்துக்கு இந்த படம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஆனா தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு கனெக்ட் ஆகல. ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கர் சார் வந்து ஆரம்பத்துல பண்ணது பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன், அதுவும் பாத்தீங்கன்னா கருப்பு மனத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறது. முதல்வன் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தின் மாட்டிக்கிட்டு என்ன அளவுக்கு முழிக்கிறாங்க, அந்த அதிகாரத்திலிருந்து மக்களை வந்து நம்ம காப்பாற்றுங்கிறத முயற்சி. இந்தியன் 1 பாத்தீங்கன்னா கரப்ஷன். இந்தியன் 1 ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு கூட இந்த கரப்ஷனை பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் மாறணுங்கிறதுக்கு தான் இந்த படம் உதாரணமா இருக்குது. நம்ம மாறுவோமா அப்படின்னு கேட்டா மிக மிக சந்தேகம். ஆனா அவருக்குடைய நம்பிக்கை என்னன்னா, எப்படி மக்கள் மாறுவாங்கிற நம்பிக்கை. மக்கள் மாறினாங்கன்னா சூப்பரான ஒரு இந்தியாவை நம்ம பார்க்க முடியும். இந்த கரப்ஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்கணும், எல்லா இடத்துலயும் இது பண்ணணுங்கிற மெத்தட் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்திருக்க கான்செப்ட் வேணா ரொம்ப நல்ல கான்செப்டா இருக்கலாம், ஆனா சொன்ன விதமும் அது வந்து மக்களுக்கு புரிஞ்ச விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா போய் சேர்ந்துச்சு தான் சொல்ல முடியும். இவ்வளவு பொருட்செலவில் எடுத்த படம் வந்து மக்களை கனெக்ட் ஆகாம போனது வந்து ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ராம் சரணை பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம்னு உங்களுக்கு தெரியும். அதனால அரசியல் பேசுகிற இந்த படத்தில் வந்து வசனங்கள்லாம் தெறிக்க வரணும். அந்த வசனங்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லாதது வந்து மனசு கஷ்டம். ஐஏஎஸ் உடைய டியூட்டி என்ன, தேர்தல் அதிகாரியுடைய டியூட்டி என்ன அப்படின்னு நல்ல டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயமா கூட சில விஷயங்கள்லாம் அமைஞ்சிச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் அதிகாரி பார்த்தீங்கன்னா தேர்தல் டைமத்தில் மட்டும்தான் யாவும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா யாவும் இருக்காது. அதனால வந்து அவர் கேரக்டர் வந்து டெய்லி நம்மளோட டிராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அந்த கேரக்டரை டீட்டெயில் பண்ண விதம்லாம் நல்லா இருக்கு. கலெக்டருக்கு இவ்வளவுலாம் ரூல்ஸ் இருக்குது, இவ்வளவுலாம் வந்து அவருக்கு வேல்யூ இருக்குங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தெரியும். ஒட்டுமொத்தத்தில் சங்கர் சார்ட்ட இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆச்சு சொன்னால் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சங்கர் பாரட்டில் வழக்கமான ஃபார்மேட், ஒரு அருமையான ஒரு சோகம், ஒரு அருமையான ஒரு சாங்கு, ஒரு அருமையான ஒரு ஃபைட், சோகம் சாங்கு ஃபைட், இதை மாறி மாறி வந்தால் கூட இப்போ வந்து பிரம்மாண்டத்தை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. நம்ம லோகேஷ் சொல்லலாம், நம்ம நெல்சன் சொல்லலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பண்ணும்போது இந்த பிரம்மாண்டத்தை மட்டும் நம்ம நம்பி இந்த படத்தை அவர் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து பிரம்மாண்டத்தோட கதையும் ஒன்றி போச்சுன்னா எங்கேயோ வரப்பட. அன்னியனுங்கிறது ஒரு அருமையான படம், ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் அந்த டிசார்டரே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அன்னியனா மாறுவான், எப்போ அம்பியா மாறுவாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் வந்து அந்த படம் வந்து பெரிய அளவில் போச்சு, நல்லாவே பேசப்பட்டுச்சு. அதனால் வந்து சங்கர் சார் வந்து இன்னும் அவர் ஃபீல்டில் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ண படம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பயங்கர டிசாஸ்டராக இருந்துச்சு அந்த இந்தியன் 2. ஆனால் இந்தியன் 2 அவரை பொறுத்தவரை நல்ல படம்னு சொல்கிறாரு. ஆனால் மக்கள் மனசில் வந்து இது எடுபடலை, ஏன்னு தெரில. இதை நான் அனலைஸ் பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி இந்த படம் வந்துச்சு. இந்த படம் வந்து ஓரளவு ஓகே ரகம் தான் சொல்ல முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மைனஸ் ஆர்எஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி சொல்ல முடியும். அஞ்சோடைய போர்ஷன் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் கூட படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை இழுக்கிறக்குள்ள சில சங்கதிகள்லாம் குறைவுங்கிறதுனால படம் ரொம்ப சாதாரணமாக படமாக போச்சு. படத்துடைய பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, நல்ல கதை தான், பொலிட்டிக்கல் சட்டையர். நம்ம வந்து இன்னும் திருந்தலடா, எப்படா திருந்த போகிறீங்க? ஒரு கிராம பஞ்சாயத்துக்குள்ளே போனால் லஞ்சம் கேட்குறான், எப்படா நீங்கள் அதில் மாற போகிறீங்க கொடுக்காம? அதே மாதிரி ஒரு சீன்லேயும் வந்து எங்கெங்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கலாம், அதை அப்புறம் நீங்கள் எப்படி மாற்றிக்க போகிறீங்க, எப்போ திருந்த போகிறீங்கிறத நோக்கத்தை எடுத்தது. இந்த நோக்கம் வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. படத்தோட நெகட்டிவ் ஆரம்பத்துலேருந்து எஸ்.ஜே. சூர்யாவெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு நல்ல ஆக்டர், அவர் சிஎம் ரோலுக்கு சூட்டாகவே ஆகலை. அவர் வேற ரோல் போட்டிருந்துருக்கலாம், வேறு ஏதாவது நம்ம அவருக்கான ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவரே தூக்கியிருக்கலாம். அவருடைய போர்ஷன்லாம் எடுபடவே இல்லை. இந்த படத்தில் நானி சாட்டர்டேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் தெலுங்கு படம் தான். அதில் சூர்யா எஸ்.ஜே. சூர்யா பண்ணதில் 10% கூட இதில் நடிகலன்னு தான் சொல்ல முடியும். எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு வச்சுட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு அவருடைய ஆக்டிங். அந்த மாதிரி தான் இருந்துச்சு கேம் சேஞ்சர். அதே சொல்லலை, இந்த படத்தில் வந்து எஸ்.ஜே. சூர்யாவே தெரியும் இதை நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. மார்க் ஆண்டனி பண்ணதில் பாதி கூட பண்ணலை, ராயலில் பண்ணதில் பாதி கூட பண்ணலை. என்ன செய்கிறது, நம்மளுடைய கதை வந்து இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவருக்கு என்ன ரோலோ அதை செஞ்சுட்டாருன்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கைதட்டி விசில் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அமையாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அது குறையே இல்லை. 75 கோடி செலவு பண்ணிட்டு ஒரு 3 பாட்டு எடுத்தாங்க. 75 கோடி செலவு பண்ணிட்டு 3 பாட்டு எடுக்கிறத 75 கோடியில் 3 படம் பண்ணியிருக்கலாம். 25 கோடி படம், அந்த 3 படமே ப்ராஃபிட்டாக போயிருக்கும். அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். 75 கோடி எடுத்து கொடுத்து 3 பாட்டு எடுத்து அந்த 3 பாட்டு ஹிட்டான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ணங்காக்கா கொண்டகாரி கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோடைய பொருட்செலவில் இதில் வந்து
காவாசி கூட இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து இருக்காது, ஆனால் அந்த பாட்டு வந்து வேற லெவலில் இருந்துச்சு. தமன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட் எல்லாமே தெரியும், பாய்ஸ் படத்தில் நடித்தாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய உணர்வுலாம் அவனுக்கு தெரியும், நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் பண்ணாப்புல. தமன் வந்து ஓரளவு ஸ்கோர் பண்ணாதான் சொல்ல முடியும், ஆனால் சாங்லாம் எங்கேயுமே கனெக்ட் ஆகல தான் சொல்ல முடியும். இவங்க பிரம்மாண்டம் நினச்சாவே வந்து ஹெலிகாம் ஷாட்ஸு, ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறது எல்லாமே இருந்தாலும் அந்த சாங் அது முக்கியமாக பொருந்தணும் இல்லையா? அது பொருந்தாமல் போனதுனால வந்து இது சரியாக ஒட்டலை. ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஹெலிகாப்டர் லாஸ்ட்டை வந்து ஏறி வந்து வால் எடுத்து அதெல்லாம் கட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஏற்கனவே நிறைய தெலுங்கு படம், பாலையா படம்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து எனக்கு மனசில் கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். கேஆர் அத்வானி வந்து இந்த படத்துக்கு தேவையில்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கேஆர் அத்வானி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவை போட்டிருப்பாங்க, தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ராம் சரணை போட்டிருப்பாங்க. ஹிந்தியில் வந்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, கேஆர் அத்வானியை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க போல. ஒட்டவே இல்லை. அந்த பொண்ணுக்கு நடிப்பும் எதுவுமே வரலை, நடிக்கிறதுக்குள்ள ஸ்கோப்புமே இல்லை. கிளாமர்னு ஒன்று பண்ணுது, பச்சை குழந்தை பண்ண மாதிரி இருக்குது, கிளாமர் கூட எடுக்கலை. அதுதான் சொல்கிறல, அந்த மாதிரி பண்ணுறது இப்போ ட்ரெண்டாக போச்சு. ஏன்னா படத்தில் வந்து கிட்டத்தட்ட 85 சீன்னா 80 சீன்லேருந்து 70 சீன் வந்தேன்னா ராம் சரணே பண்ணியிருக்காப்ல. அதனால என்னமா போர் அடிக்குது. ஒருவேளை ராம் சரண் பண்ணுறதுக்குள்ள கதாபாத்திரம் தான், ஏன்னா அவருக்குடைய ஜீன் இவருக்கு வரதுனால அவர் மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அஞ்சலிக்கு வந்து நம்ம புருஷன் மாதிரியே இருக்கான், இவன் நம்ம புள்ள தான் அப்படிங்கிறது தெரிய வைக்கிறதுக்காண்டியே அந்த ராம் சரணை வந்து அப்பா ராம் சரண் பண்ண மாதிரி இருக்குது. சங்கர் சார் மேலே தப்பு மாதிரி தெரில, அவருக்கு என்ன வருமோ அதை நம்ம வந்து தரமாகவே பண்ணியிருக்காரு. இது வந்து கதையை சூஸ் பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் வந்து சங்கர் சாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெனக்கெட்ட ஒரு கதை எழுதுனது வந்து இந்த படத்துக்கு மைனஸாக போயிடுச்சு. சங்கர் சாரே வந்து நம்ம யோசனை பண்ணி எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாமல் கதையை இது பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஆக்சுவலி வந்து இது வந்து விஜய்க்கான படமாக சொல்கிறாங்க எல்லாருமே, வந்து ராம் சரணுக்கெல்லாம் விஜய்க்காக பண்ணாங்கன்னா. ஆனால் இப்போ என்ன டாக் வருதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு எழுதின கதையே வேறு, ராம் சரணுங்கிறதுனால அந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் சரண் ஏற்கனவே தெரியும், அதாவது மூக்கு நுழைப்பார் அவர் வந்து எந்த அளவுக்கு மூக்கு நுழைச்சாருன்னு தெரில. எல்லாம் மொத்தத்தில் ஒட்டுமொத்தத்தில் சூப்பராக போக வேண்டிய ஒரு படத்தை சுமாரான படமாக ஆக்கி விட்டான்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறாங்க இனிமேல் சைலண்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி இல்லை. அவருக்கு இன்னுமே ஸ்டாஃப் இருக்குது, ஸ்டெமினா இருக்குது. அதாவது கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் நல்லா ஆடினால ஒரு மேட்ச் நல்லா ஆடினா வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி வர அந்த விளையாட்டுலேயே அப்படி வச்சுருக்காங்க. இது அவர் சொந்தமாக பணம் போட்டு வேறு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டு அவருடைய திறமையில் வராரு. சங்கர் சாருக்கு திறமை இல்லாதவரெலாம் யாரும் மதிச்சிடாதீங்க, அப்டேட் ஆகலைன்னு மதிச்சிடாதீங்க. சரியான படத்தை அவரால் சரியான சிறப்பாக கொடுக்க முடியும். அநேகமாக வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் 3 விட்டுருங்க, அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம். இதுக்கப்புறம் மக்களோட மனநிலை என்னங்கிறத அவர் நல்லா புரிஞ்சுப்பார். தரமான படம் வருங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்தியன் 2 உடைய அந்த லீடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. சரியான லீடாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் ஓகே பயங்கரமாக வரப்போகுதுட்டு. சரியான லீடு இல்லை. கமலஹாசன் சாருக்கே வந்து இந்த படத்துக்கு ஹோப் இல்லை. அதனால் இந்தியன் 3 வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஒருவேளை நல்லா ஓடிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம ஓவரால் கேம் சேஞ்சருக்கு வந்து 5.5 கொடுப்பேன். அதுவும் வந்து அந்த பிரம்மாண்டம் அந்த ஒரு மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஓரளவு சுமார் இருந்துச்சு அதனால். ஆனால் நடிப்பு வயசில் பார்த்தீங்கன்னா அந்த 4.5 மார்க் எங்கேயோ போச்சு வேண்டியனா, ராம் சரண் வந்து ஒரு 2 மார்க்கை திருடிட்டார், சூர்யா வந்து 1 மார்க்கை திருடிட்டார், ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மார்க்கை திருடிடுச்சு. மொத்தத்தில் வந்து ரசனைக்கு வந்து ஒன்றும் இல்லாத கதைக்கு வந்து ஒரு 2 மார்க் போயிட்டு ஒட்டு மொத்தமாக வந்து 4.5 மார்க் போச்சு. 5.5 கொடுக்கலாம்.